குருவே, உலகம் முழுவதும் மூச்சுதான் வாசி என்று பயிற்சி செய்கிறார்கள். ஆக்சிஜனில்தான் உயிர் இருக்கிறதென்று நம்புகிறார்கள். மூச்சை கட்டுப்படுத்தினால் மனம் அடங்கும் என்றும் சொல்கிறார்கள். இது உண்மையா குருவே? சிஷ்யா, உலகம் நம்புவது எல்லாம் உண்மை என்றால் யாரும் சாகக்கூடாது. காற்றில் உயிர் இருந்தால் உயிரை காப்பாற்றுவது எளிதான விஷயமாக இருக்க வேண்டும். மூச்சை கட்டுப்படுத்தினாலே ஞானம் வருமென்றால் மூச்சை அடக்குகிற ஒவ்வொருவரும் முனிவராக வேண்டும். இதற்கு சான்றாக நீ மருத்துவமனைக்கு போய் பார். ஆக்சிஜன் தான் உயிர் என்றால் மருத்துவமனையில் யாரும் இறக்கவே கூடாது அல்லவா? மருத்துவமனையே ஞானத்தின் ஸ்தானமாக இருக்க வேண்டும். ஆனால் அங்கு என்ன நடக்கிறது? மூச்சு இருக்கிறது, ஆனால் உயிரோ தப்பிக்க போராடுகிறது. காற்று உள்ளே போகிறது, ஆனாலும் உயிர் தங்குவதில்லை. இதை பார்த்தும் நீ காற்றுதான் உயிர் என்று நம்புகிறாயா? அதனால் புரிந்து கொள், நீ நம்புவது காற்று, ஆனால் நீ தேடுவதோ உயிர். இரண்டும் ஒருபோதும் ஒன்று இல்லை. காற்றை பிடித்தவனுக்கு உண்மை கிடைத்திருந்தால் காற்று வீசுகிற இடமெல்லாம் ஞானம் நிரம்பி இருக்கும். ஆனால் அது நடக்கிறதா? இல்லை. மூச்சு உடலின் இயக்கம். உயிர் அதுக்குள் அடைக்கப்படுவதில்லை. சிறு அண்டத்தின் உச்சியில் ஒரு நுண்ணிய அதிர்வு, அதுதான் பிராணன். அங்கிருந்துதான் மூச்சு, சிந்தனை, சக்தி, கர்மம் என்று அனைத்தும் கீழே இறங்குகிறது. நீ என்ன செய்கிறாய்? கீழே வருகின்ற அலைகளை பிடிக்கின்றாய். ஆனால் மேலே இருக்கின்ற மூலமாகிய கடலை நீ தொட்டதே இல்லை. மூச்சை பிடித்தவன் அலைகளுடன் விளையாடுகிறான். மூலத்தை தொட்டவனோ கடலோடு ஒன்றாகிறான். அதனால்தான் சித்தர்கள் எச்சரித்தார்கள், மூச்சில் மாட்டிக்கொள்ளாதே என்று. மூச்சில் தலையிடுகிறவன் உடலை கெடுக்கிறான், மனதையும் குலைக்கிறான். அதை ஆன்மீகம் என்று நினைக்கிறான். வாசி மூக்கில் இல்லை அப்பா. வாசி திறப்பது மூல நுழைவாயிலில், அதாவது சிறு அண்டத்தில். அவ்வண்டத்தை தொட்டவனுக்கு மூச்சு தானாக அமைதியாகும். மூச்சை பிடித்து அமைதியை உருவாக்குபவன் அமைதியோடு விளையாடுகிறான், அமைதியை அடைவதில்லை. சிறு அண்டம் அறியாமல் உடலில் மூச்சை பிடித்தவனுக்கு மூலம் ஒருபோதும் திறக்காது. மூச்சில் வாசி இல்லை. மருத்துவமனையில் உயிரை காப்பாற்ற முடியாத காற்றை நீ உயிர் என்று நம்புவதுதான் மாயை. குருவே, ஐயோ, இத்தனை ஆண்டுகள் நான் செய்தது வீணா? மூச்சில்தான் சுற்றி கொண்டே இருந்தேன் குருவே. வாசியோகம் செய்தேன், கிரியாயோகம் செய்தேன், பிராணாயாமமும் செய்தேன். மூச்சை வைத்து செய்கின்ற எல்லா பயிற்சிகளையும் செய்தேன். ஆனால் இப்போதுதான் புரிகிறது குருவே, நான் தேடியது வேறு, நான் பிடித்தது வேறு என்று. மேலும் எனக்கு இன்னொரு சந்தேகம் குருவே. சாம்பவி முத்திரை என்று சொல்லி இரு கண்களையும் புருவ மையத்திற்கு கொண்டு போய் இணைக்க முயற்சி செய்கிறார்கள். நானும் அப்படியே முயற்சி செய்தேன். இதனால் என் உடலிலும் மனதிலும் சில பிரச்சனைகள் வருகின்றது. இது சரியா தவறா குருவே? சிஷ்யா, நீ தவறு செய்கிறாய் என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் எல்லோரும் இதே வழியில்தான் தொடங்குகிறார்கள். மேலேதான் ஏதோ இருக்கிறது என்று நினைத்து நீ கண்களை மேலே உயர்த்துகிறாய், சரிதானே? ஒரு நிமிஷம் உன்னையே கேட்டுக்கொள். நீ அமைதியில் இருக்கிறாயா அல்லது அமைதியாக இருக்க முயற்சி செய்கிறாயா? கண்களை பிடித்து நிறுத்துகின்ற அளவுக்கு முயற்சி இருந்தால் அது அமைதி இல்லை, அது அழுத்தம். நீ கண்களை கட்டுப்படுத்துகிறாய், ஆனால் உன் மனம் இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது கவனமாக கேள். மேலே பார்த்தாலே சாம்பவி என்றால் வானம் பார்த்தவர்கள் எல்லோரும் ஞானி ஆகி இருக்க வேண்டும். கண்களை வலுக்கட்டாயமாக நிறுத்தினாலே அனுபவம் என்றால்
மயக்கம் வருகிறவனுக்கே முதலில் ஞானம் வர வேண்டும். கண்களை சேர்த்தாலே ஞான வாசல் திறக்கும் என்றால் உற்று பார்க்கிறவனுக்கு அது தினமும் நடக்கும். ஆனால் நடக்கின்றதா? இல்லை. அதனால் சிஷ்யா, நீ புரிந்து கொள். நீ செய்வது கண்வேலை. சாம்பவி என்பது ஒரு உணர்வு நிலை. நீ கண்களை உயர்த்துகின்றாய், ஆனால் நீ சேர வேண்டியதோ சிறு அண்டம். இதுவே கண்ணாத்தாளின் வீடு. அதை அறியாமல் கண்களை உயர்த்துகிறவன் உடலை கெடுக்கின்றான், மனதை குலைக்கின்றான், அதை சாதனை என்றும் நினைக்கின்றான். இதைவிட பெரிய மாயை இருக்குமா? இதனால் ஞானம் கிட்டாது, வினைதான் வருகிறது. உண்மையான சாம்பவியில் கண்கள் தானாகவே மேலே உயரும். அது நமது முயற்சியினால் இல்லை. நீ உன் முயற்சியினால் கண்களை உயர்த்தும் போது அது கிட்டாது சிஷ்யா. நீ சிறு அண்டத்தில் நின்றால் தானாகவே சாம்பவி முத்திரை நிகழும். கண்ணை உயர்த்துகிறவன் வழி தவறி விடுவான். கண் சேரும் இடத்தை அறிந்தவனுக்கு சாம்பவி தானாக மலரும். குருவே, நீங்கள் சொல்வதற்கு சான்றாக ஏதேனும் சித்தர் பாடல் உள்ளதா? இதோ மச்சமுனி சித்தரின் பாடலை கூறுகிறேன், கேள். கூடாமல் உலகோர் கும்பகத்தை செய்து குமட்டி அந்த மாருதத்தால் கண்கள் போயும் ஓடாமல் கும்பித்து மயக்கமுற்று உதரத்தே நோய் பிறந்து உழன்றோர் கோடி நாடாமல் நாடி நின்று மூலத்துள்ளே நலமான வாசி கொண்டே ஊதி ஏறி வாடாமல் கேசரிக்குள் புக்க மாட்டார் மதிகெட்ட யோகியவன் மைந்தா கானே. சிஷ்யா, பாடலின் விளக்கத்தை கூறுகிறேன், கவனமாக கேள். மூச்சுதான் உயிர் என்று நம்பி மூச்சை பிடித்து கும்பகம், பூரகம், ரேசகம், கிரியா யோகம், வாசி யோகம், இன்னும் விதவிதமாக புதிதாக கண்டுபிடித்து ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் தான் அடிப்படையாக வைத்து பயிற்சி பண்ணுகிறவனே, ஒரு நிமிஷம் நின்று யோசித்துப் பார். நீ காற்றைத்தான் பிடிக்கிறாய், உயிரை இல்லை. உயிர் காற்று அல்ல. அதனால்தான் இப்படி தவறான பிடிவாதத்தில் சென்றால் கண் பார்வை போகும், அடிக்கடி மயக்கம் வரும், உடம்புக்குள்ளே பலவிதமான நோய்கள் உண்டாகும். முடிவில் மனமும் குழப்பமடைந்து மதிகெட்டு போகும் நிலை வரும். ஏன் இந்த நிலை வருகிறது தெரியுமா? நாடாமல் நாடி நின்று மூலத்தில். அந்த நாடி என்பது சுழிமுனை நாடி என்கிற சுஷும்னா. அதன் மூலத்தில்தான் உயிர்காற்று இருக்கிறது. இதை கண்டறியாமல் வெளியே மூக்கில் போகும் காற்றை பிடித்து யோகம் செய்தால் அது உடம்பை தாண்டி மேலே செல்லாதப்பா. உண்மையான உயர்வும் கிட்டாது. வாசி, கிரியா, கும்பகம், பூரகம், ரேசகம் இவையெல்லாம் நடைபெற வேண்டிய இடம் அந்த சுழிமுனையே. அதை விட்டு பருமூக்கில் வரக்கூடிய மூச்சுக்காற்றை நீ பிடிவாதமாக பயிற்சி செய்தால் வியாதியினால் உழல்வாய். பல கோடி பேர் இப்படித்தான் நோயினால் வீழ்ந்தார்கள். அந்த பட்டியலில் நீயும் சேர வேண்டாம் அப்பா. பருவுடலில் காற்றை பிடிக்காதே. சிறு அண்டத்தில் சுழிமுனையை அறிக அறிக அறிக. உயர்வு அடைக அடைக அடைக.